வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல பணம் வராத விடுபட்டவங்களுக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அப்டேட்னு சொல்லலாம். மேலும் பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் முக்கியமான எஸ்எம்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தெளிவா சொல்லணும்னா, கலைஞர் மகளிர் உரிமை தேர்தல ரொம்ப நாளா மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராத இருக்கிறவங்களும், நடுவுல பணம் வாங்கி ஒரு 4 தவணை 5 தவணை பணம் வாங்கி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா பர்சனலை மற்றும் கலாய்வுல இருந்துட்டு வெயிட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் 1000 வராத வந்திருக்கும். இவங்கெல்லாம் புதுசா அப்ளை பண்ணலாமா, பணம் வராதவங்க இப்ப புதிய விண்ணப்பத்தை பயன்படுத்தி அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன முக்கியமான எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணிட்டு வரவங்களுக்கான எஸ்எம்எஸும், அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் புதுசா அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு எது போல எஸ்எம்எஸ் வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அப்படின்றத பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மேலும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமா இப்ப ரீசனா கிடைச்சிக்கிற அப்டேட், எந்த தேதியில இருந்து புதிய விண்ணப்பம் அறிவிப்பாங்க, எந்த தேதியில நீங்க முகாம் மூலியமா விண்ணப்பிக்க முடியும், எங்க டோக்கன் வழங்குவாங்க, எங்க போயிட்டு நீங்க முகாம்ல அப்ளை பண்ண முடியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த வெப்சைட்ல செக் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டேட்டஸை, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அபிஷியல் வெப்சைட்ல உங்களுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா, மேலும் அடுத்த ஸ்டெப் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல லாஸ்ட்ல கிரேஸ் பாயிண்டா ஒரு பாயிண்ட்டும் நம்ம வீடியோல கொடுக்கறது வழக்கம். அதே போல கிரேஸ் பாயிண்டா உங்களுக்கே ஆச்சரியம் கூட்டும் வகையில இருக்கும். அந்த பாயிண்ட் கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாயிண்ட்டை பார்க்கணும்னா கடைசி வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பத்தி நான் டீட்டெயிலா சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா இந்த ஸ்கீமை பத்தி ஃபுல் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப புதுசா பார்க்கறவங்க மட்டும் ஒரு சில பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல ஏற்கனவே முகாம் மூலியமா சென்ற வருடத்து செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து பணம் ரூபாய் 1000 நிறைய பேர் முகாம் மூலியமா அப்ளை பண்ணவங்கள வாங்கி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல நிராகரிக்கப்பட்டவங்க இ சேவை மூலியமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசால் கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் மூலியமா மேல்முறையீடு பயன்படுத்தி 11,85,000 பேர் இ சேவை மூலியமா மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அதுல ஒரு சிலவங்க ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு 2 லட்சம் பேருக்கு மேல பணம் வந்திருந்தது. முகாம் மூலியமா 2 கட்டமா அப்ளை பண்ணவங்க ஒரு சிலவங்க பாத்தீங்கன்னா கலாய்வில் உள்ளது, பரிசு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஸ்டேட்டஸ் செக் செய்யும் போது இருந்தது. இதே போல இருந்தவங்களும் மேல்முறையீடு பண்ணிட்டு ரொம்ப நாளா பணம் வராதவங்களும் நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க. இவங்களுக்கான எஸ்எம்எஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரே ஒரு எஸ்எம்எஸ் தான் அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு எஸ்எம்எஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க டீட்டெயிலா கண்டினியூ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்ததுன்னா நம்ம சொல்ற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அந்த எஸ்எம்எஸ். அந்த எஸ்எம்எஸ்ல பாத்தீங்கன்னா, வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்து மேல்முறையீடு விண்ணப்பம் வருவாய் கோட்டாட்சியர் நிலையில் விசாரணையில் உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வருவாய் கோட்டாட்சியர் துறையில உங்களுடைய விண்ணப்பம் போய் சேர்ந்திருக்கு. அந்த கோட்டாட்சியர் நிலையில் உங்களுக்கு விசாரணையில் உள்ளது, அதாவது கலாய்வு செய்வாங்க, இல்ல கால் பண்ணி வைப்பாங்க, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து இது குறித்து விசாரணைக்கும் தங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது உரிய தகவல்களை தெரிவித்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு, அதாவது ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ற எஸ்எம்எஸ் வழங்கியிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனா இதுல குறிப்பிட்ட மெசேஜ் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் ரொம்ப நாளா கலாய்வுல இருந்து பர்சனலைல் செஞ்சவங்களுக்கு தான் இது போல எஸ்எம்எஸ் வந்திருக்கும், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதே போல உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது போல வெயிட் பண்ணிட்டு, அதாவது இந்த எஸ்எம்எஸ் பணம் இது வரைக்கும் வராத இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கான பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்றது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மேலும் இது வரைக்கும் வரலாம், புதிய அப்ளிகேஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது இந்த எஸ்எம்எஸ்க்கான முடிவு நவம்பர் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு சிலவங்க வராத இருக்குது. இதுல எஸ்எம்எஸ் வந்தாங்க ஒரு சிலவங்களுக்கு ஜனவரி மாதம் பொங்கலை முன்னிட்டு பணமே இந்த வருடத்துல கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா தொடர்ந்து 6 தவணையை அவங்க வாங்கிட்டு வராங்க. ஒரு சிலவங்க மட்டும்தான் பணம் ஸ்டாப் ஆயிருந்து. அவங்க என்ன பண்ணணும்னா புதிய விண்ணப்பம் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு இப்ப ரீசனா புதிய பயனாளிகள் சேர்ப்பு சம்பந்தமா அப்டேட் எல்லாமே கிடைச்சுன்னு வருது தொடர்ச்சியா. நம்ம சேனல்லையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜூன் மாதம் வரும் சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ஃபுல்லா
விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணி தான் வந்து நடைபெறுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இடைத்தேர்தல் வந்து அறிவிச்சிருக்காங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜூலைல கண்டிப்பா இது ஃபுல்லா வந்து டீட்டெயிலா வந்து புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றதையும் வந்து நமக்கு தகவல் மூலியமா வந்து கிடைச்சிருக்கு. புதிய விண்ணப்பங்கள் பெறுவதற்கான விண்ணப்ப படிவங்கள் அச்சடிக்கப்பட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் ஃபுல்லா வந்து அச்சடிக்கும் பணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜூலைல வந்து விண்ணப்ப படிவம் டோக்கன் வந்து ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்களை வச்சே வந்து வழங்கி கண்டிப்பா வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புல இருந்து தகவலா வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்றவங்க புதிய விண்ணப்பத்தை அப்ளை பண்றதுக்கான அப்டேட்டை தான் வந்து ரொம்ப நாளா வந்து கேட்டுன்னு வரீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்க வந்து நடுவுல வந்து பணம் வந்து கட் ஆயிருக்கும். ரெகுலரா வந்து வந்துன்னு இருக்கும். ஆனா வந்து நடுவுல வந்து பணம் கட் ஆயிருக்கும். இல்ல பணம் வந்து சுத்தமா ஏறாத வந்து இருக்கும். அவங்கெல்லாம் வந்து என்னென்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவை கண்டினியூவா வந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து டீட்டெயிலா வந்து புரியும். அவங்களுக்கான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கொடுத்துருக்கேன். மேலும் வந்து ஒரு சிலவங்க வந்து கேட்க வேண்டிய டவுட், எந்த இடத்துல வந்து முகாம் வந்து நடக்கும், எங்க வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அஃபிஷியல் வெப்சைட் KMUT அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பாயிண்டா. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே தெரியும் அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது விண்ணப்பதாரரின் தங்களது குடும்ப அட்டை இருக்கும் நியாய விலைக் கடை அமைந்திருக்கும் விண்ணப்ப பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த குடும்ப அட்டை வந்து உங்களுடைய குடும்ப அட்டை வந்து எந்த ரேஷன் கடை நம்பர்ல வந்து இருக்குதோ, நீங்க அரிசி பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வந்து ரெகுலரா வாங்குவீங்க பாத்தீங்களா ஒரு ரேஷன் கடை நியாய விலைக் கடை, அந்த முகாம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊழியர் உங்களுக்கு டோக்கன் வந்து வழங்குவாங்க, அப்ளிகேஷன் வந்து வாங்குவாங்க. அங்கதான் மேக்ஸிமம் வந்து முகாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவலா வந்து கொடுத்துருக்காங்க. இது அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பொது விநியோக நியாய விலைக் கடையிலே வந்து பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு எல்லாமே வந்து நடத்தி அங்கதான் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. டோக்கன் வந்து அந்த ஊழியர்கள் தான் வந்து வழங்கியிருக்காங்க ஏற்கனவே முகாம் நடக்கும் போதும். அதனால நம்ம ஈஸியா வந்து சொல்லலாம். கண்டிப்பா வந்து உங்களுடைய ரேஷன் கடையில் இருக்கிற ஊழியர்கிட்ட நீங்க வந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க கேட்டு பார்க்கலாம். கண்டிப்பா அதுக்கான அப்டேட் எதனா வந்ததுன்னா அரசு வட்டாரம் தரப்புல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அவங்க மூலியமா வந்து தகவல் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அது மக்கள் தரப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இதன் மூலியமா வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான பதிலும் நாங்க உடனடியே வந்து தெரிவிப்போம் அப்படின்றத டீட்டெயிலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பணம் ரொம்ப நாளா வந்து வராத இருக்குது, எனக்கு வந்து என்ன பிராமத்தினால வந்து பணம் கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுன்னு வரவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் மூலியமா உங்களுக்கு டீட்டெயிலா வந்து கிளாரிபிகேஷனா வந்து தெரிய வரும். என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகாதவர்கள், அதாவது வந்து பணம் வந்து வராத ஸ்டாப் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் எண்ணுடன் வந்து இணைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. முக்கியமா வந்து நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பிரைமரியா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுங்க. டைரக்டா பேங்க்குக்கு போங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்க, உங்களுடைய பாஸ்புக் கொடுங்க, ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் ஒன்று கொடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க்ல ஈஸியா வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க புதுசா வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண போறீங்க, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் புதுசா வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க் செய்யப்பட்டு வந்து கொடுங்க, பேன் கார்டு லிங்க் செய்யப்பட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லிங்க் ஆகியே வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா உங்களுக்கு தமிழக அரசு மூலியமா வந்து கிடைக்கிற இந்த ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம்ல இருந்து 1000 ரூபாய் சுலபமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல பேங்க் அக்கௌண்ட் லிங்க் இல்லாத இருக்குது, அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு லிங்க்ல இல்லாத இருக்குது. முக்கியமா மொபைல் நம்பரும் அதே போல லிங்க் பண்ணாத நிறைய பேர் வந்து வச்சிருக்கீங்க. மொபைல் நம்பர் லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து பணம் ஏற போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து உங்களுக்கு SMS வந்து வரும், என்ன பேங்க் அக்கௌண்ட்ல ஏற போகுது அப்படின்ற SMS வரும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க நடுவுல வந்து பணம் ஸ்டாப் ஆகிற காரணம் ஏற்கனவே நேற்று வீடியோல டீட்டெயிலா வந்து சொல்லியிருந்தேன். அதான் மாதந்தோறும் அரையாண்டு முழு ஆண்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு செய்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட தமிழக அரசு மூலியம் இருக்கும், அதாவது அரசு கிட்ட இருக்கிற தரவுகள் டேட்டா பேஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பதிவுத்துறை டேட்டா பேஸ், அடுத்தது வந்து மின்சாரத்துறை டேட்டா பேஸ், இது போல நிலம் வாங்குறீங்களா விற்கிறீங்களா அப்படின்ற டேட்டா பேஸ், வாகனத்துறை வந்து டேட்டா பேஸ், இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து தமிழக அரசு நீங்க ஆதார் கார்டை வச்சு தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரூஃபும் வந்து கொடுப்பீங்க. அதை வச்சு வந்து உங்களுடைய தரவுகள் ஃபுல்லா வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுடைய வருமான வரை நீங்க டேக்ஸ் பே பண்றீங்களா உங்க ஆதார் கார்டை வச்சு, உங்களுக்கு டேக்ஸ் வந்து உயர்ந்து இருக்கிறா, இல்ல வந்து 4 சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் புதுசா வந்து வாங்கியிருக்கீங்களா, பத்திரப்பதிவு நிலம் ஏதாவது வந்து புக் பண்ணிருக்கீங்களா, பத்திரப்பதிவு ஏதாவது வந்து செய்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுவாங்க டேட்டா பேஸ்ல. அடுத்து வந்து மின்சார பயன்பாட்டை பொறுத்த அளவுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 3600 யூனிட்டுக்கு மேல நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்றத வந்து
டிஎன்இபி டேட்டா பேஸ் மூலயமா வந்து எடுப்பாங்க. இது போல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கிட்ட இருக்கிற தரவுகள் மூலயமா ஆய்வு செய்யும் போது உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துக்கிற கிரைட்டீரியா ஏற்கனவே அப்ளிகேஷன் பேக் சைடில் வந்து ஒரு 12 பாயிண்ட் போல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிரைட்டீரியாலாம் வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது வந்து 2.5 லட்சத்துக்கு மேல ஆண்டு வருமானம் ஏன் பண்ணக்கூடாது, இது போல நிறைய கிரைட்டீரியா இருக்கும். அந்த கிரைட்டீரியாவை நீங்க பணம் வாங்கின்னு இருக்கும்போதே நடுவில் வந்து மீறினீங்கன்னா கண்டிப்பா நடுவில் வந்து உங்களுக்கு பணம் கட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது போல ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து கார் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு நடுவில் வந்து புதுசா வந்து பணம் வந்து கட் ஆயிருக்கும். இதனால வந்து பணம் வந்து நடுவில் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறீங்க. ஒருவேளை எந்த ஒரு நான் மிஸ்டேக்கும் வந்து பண்ணல, ரெகுலரா வந்து அதுல இருக்கிற ரூல்ஸ் தான் வந்து இருக்கு. நான் எந்த ஒரு கனரக வாகனமும் வந்து வாங்கல, மின்சார பயன்பாட்டு ரெகுலரா பயன்படுத்துறேன். எங்களுக்கு டேக்ஸும் நாங்க பே பண்ணல. ஆனா வந்து நடுவுல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் வந்து ப்ராப்ளமா இருக்கலாம். பேங்க் அக்கவுண்ட் வந்து செக் பண்ணுங்க. மேலும் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பா சிஎம் ஹெல்ப்லைன்ல கால் பண்ணி வந்து கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரியும். அப்படியும் வந்து கிடைக்கலனா வருவாய் கோட்டாட்சியர் கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன், பணம் வந்து இது போல வந்து ரெகுலரா வந்து இருந்தது, நடுவுல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அப்படின்றத நம்ம தரப்புல இருந்து டீட்டெயிலா வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து புதுசா வந்து அப்ளை பண்ண போறவங்க, மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராத இருக்கிறவங்க, இதுக்கு மேல உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா எது போல எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது வந்து ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அப்படி இல்லைனா நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அனுப்புறது போல உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். இல்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து எஸ்எம்எஸ் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இதே போல எஸ்எம்எஸ் வரும். இது போல எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா ரெகுலரா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டாலே நீங்க வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல புதுசா வந்து இதுக்கு மேல அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிட்டு பர்சனலை கனாய்வுல இருந்ததுனாலும் சரி, கண்டிப்பா இதுக்கு மேல வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க நம்பிக்கையோட வந்து இருக்கலாம். முக்கியமா வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து இதுல மென்ஷன் ஆகி வந்திருந்தாலும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார் பேஸ்டு பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிபிடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில இருந்து ₹1 கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ₹1 கிரெடிட் மெசேஜ் அப்படின்னா 10 பைசா கிரெடிட் மெசேஜ் வந்து வரும். அதாவது வந்து பணம் வந்து ₹1000 வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி ₹1 வந்து சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கரெக்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெகுலரா வந்து ₹1000 அதே அக்கௌண்ட்ல டைரக்டா வந்து செலுத்தி வருவாங்க. மேக்ஸிமம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வைங்க. அதே போல ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை கம்பல்சரியா வந்து லிங்க் பண்ணி வைங்க அப்படின்றத நம்ம தரப்புல இருந்து டீட்டெயிலா வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இதே போல வந்து மென்ஷன் பண்ணி ₹1000 கிரெடிட் மெசேஜ் உங்களுக்கு வந்து வரும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், அதாவது இந்த கண்டென்ட்டை தாண்டி ஒரு முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீம். பிஎம் கிசான் ஸ்கீமோட இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா தவணையை வந்து செலுத்தியிருக்காங்க. அதாவது 17வது தவணையா 18வது தவணையும் தெரியல, எக்ஸாக்டா எத்தனாவது தவணைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த பிஎம் கிசான் ஸ்கீம்ல உங்களுக்கு வந்து பணம் வராத ஸ்டாப் ஆயிடுச்சு, எலிஜிபிலிட்டி லேண்ட் சீடிங் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்குன்னா, ஏன் பணம் வந்து வராத ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிஎம் கிசான் வீடியோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கீழே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற தம்ப்நெயில் போட்டு வந்து அந்த வீடியோ வந்து இருக்கும். அதாவது வந்து 2000 பணம் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்ன ப்ரொசீஜர் வந்து பண்ணா உங்களுக்கு வந்து பணம் வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா www.tninfo360.com நல்லா கேட்டுக்கோங்க, tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட், நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், ஆர்டிகல் ரைட் பண்ற வெப்சைட்டோட லிங்கையும் வந்து கீழே கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டை முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுசா வந்து அப்ளை பண்ண போறவங்களும் சரி, பிஎம் கிசான் ஸ்கீம் சம்பந்தமா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமா தெரிஞ்சுக்க போறவங்களும் சரி, tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இல்லை டேரக்டா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். அந்த வெப்சைட்டை கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆச்சரியங்கள் நிறைய ஆர்டிகல் வந்து அதுல வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம தரப்புல இருந்து டீட்டெயிலா வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து வராத நின்று போட்டவங்க, அதாவது வந்து வரவில்லையா அப்படின்ற கொஸ்டின் போல வந்து கேட்டு பணம் வராத நின்று போனவங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமா டீட்டெயிலா இப்போ வந்து கிடையாது டீசனான அப்டேட்டும், எஸ்எம்எஸ் எது போல வந்து வரும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணா அப்படின்ற சம்பந்தமாகவும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த தகவல் கண்டிப்பா வந்து
பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாகவோ இல்லை வேற ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாகவோ பிஎம் கிசான் ஸ்கீம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சொல்லணும்னா நிறைய பேருக்கு வந்து கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலயமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ரூபாய் 1000 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்கும்போது தான் நான் வந்து அதுக்கான உரிய சொல்யூஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியும். அதனால எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். 5லேருந்து 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.